ரூ. 79 ட்ரேட் ஆகிட்டு இருக்க சூப்பரான ஒரு பேங்கை எஃப்ஐஐ தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னமும் அந்த ஸ்டாக்கு இன்டென்சிக்கு விலை விட கம்மியான ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். கோல் இண்டியா ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்டும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால டிஃபென்ஸ் செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி வந்து பார்ப்போம். நம்ம ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்கு இன்னைக்கு நாளைக்கு ரிசல்ட் தர போகிறாங்க. அதை பற்றி வந்து பார்ப்போம். வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 பற்றி பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 200 புள்ளி பாசிட்டிவாக வந்து ஈவினிங் வந்து 18 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. மேக்ஸிமம் இன்னைக்கு நிஃப்டி 50 கிட்டத்தட்ட 150 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆக போகுது. 24,200 புள்ளி பக்கத்தில் வந்து இருக்கு. மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருந்தாங்க. எம்ஓ ஸ்மால் 250 கிட்டத்தட்ட 0.5% பாசிட்டிவ். பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க. ஆனால் ஈவினிங்காகவே க்ளோஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெகட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. எம்ஓ டிஃபென்ஸ் 0.86% பாசிட்டிவ். சில்வர் ஃப்ளாட்டாக இருந்தாங்க. கோல்டு கொஞ்சம் நெகட்டிவ்ல இருந்தாங்க 0.5%. ஆட்டோ 1% பாசிட்டிவ். பார்மா 0.67% பாசிட்டிவ். ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1% பாசிட்டிவ். மிட் 150 0.08% பாசிட்டிவ் வந்து இருந்தாங்க. நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸில் ஐடிசி இருக்காங்க, டெக் மஹேந்திரா இருக்காங்க, மாருதி, கோல் இண்டியா, பாரதி ஏர்டெல் இருக்காங்க. அதேமாதிரி டாப் 5 லூசர்ஸில் இண்டிகோ, டாக்டர் ரெட்டி, என்டிபிசி, ஐசிஐசி பேங்க், பஜாஜ் ஃபின்சர் வந்து இருக்காங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் வந்து இருக்கு. இதே மாதிரி நாளைக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து லீவாக இருக்கு. வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கோல் இண்டியா பற்றி பார்த்தலாம். கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கோல் பிசினஸ்ல இருக்காங்க. இந்த வேர்ல்டுலேயே இந்த கம்பெனி தான் கோல் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 கம்பெனியாக இருக்காங்க. இந்த கம்பெனிக்கான கஸ்டமர் யாருன்னு பார்த்தா பவர் அண்ட் ஸ்டீல் செக்டார் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட், ஃபெர்டிலைசர்ஸ், பிரிக்ஸ், மேனுஃபேக்சரிங் கம்பெனி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோல் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கோல் ஏன் இந்த மாதிரி செக்டாரில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கோலை பொறுத்த வரைக்கும் சேம் டெம்பரேச்சரில் வந்து ரொம்ப நேரம் வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதிகமான டெம்பரேச்சரை கோல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால தான் கோல் வந்து சிமெண்ட், ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வந்து இருக்காங்க. என்னதான் இந்த கோல் பிசினஸில் நிறைய கம்பெனி இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது வேர்ல்டு வைடு வந்து பார்க்கும்போது. கரண்ட் பிரைஸ் 482 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,97,000 கோடிக்கு மேலே வந்து இருக்கு. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 9.53 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ 17.5 இருக்கு. புக் வேல்யூ 193. டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 5.5% இருக்கு. சூப்பரான ஒரு டீசென்டான ஒரு டிவிடெண்ட் ஈல்டு. ஆர்ஓசி 35%, ஆர்ஓஇ 28%, ஆர்ஓஐசி 21% வந்து இருக்கு. ஓபி வந்து பார்த்தீங்கன்னா 24%. இன்டென்சிக் வேல்யூ 1,333 ரூபாயில் வந்து இருக்கு. ஆனால் ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 483 தான் வந்து இருக்கு. பிஜி ரேஷியோ நெகட்டிவ்ல இருக்கு. இது வந்து கண்டிப்பாக நெகட்டிவாக இருக்கும். டிவிடெண்ட் பே ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 53% வந்து இருக்குது. அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்குதுன்னா அதில் 53 ரூபாய் நம்மளுக்கு டிவிடெண்டாக தராங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.12 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 2.51 வந்து இருக்காங்க. இந்த ஸ்டாக்கு லாஸ்ட் 5 வருஷத்தில் 262% வந்து ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 120 ரூபா இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபா பக்கத்தில் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 480 ரூபாய்க்கு வந்து ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட சிஏஜிஆர் நம்ம வந்து எடுத்து பார்த்தா கூட லாஸ்ட் 10 வருஷத்தில் சேல்ஸ் growth 8%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 8% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் 10 வருஷத்தில் 5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் 5% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% மேலே வந்து இருக்குது. ஆனால் லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் இருக்குது. இவங்க வந்து கோல் ப்ரொடக்ஷனில் இருக்கனால இவங்களோட சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும். அடுத்தது இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2026 46,490 கோடி வந்து சேல்ஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 10,908 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 7,166 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 நெட் ப்ராஃபிட் 9,593 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் குவார்டர் அண்ட் குவார்டர் செக் பண்ணாலும் சரி, இல்லை இயர் ஆன் இயர் செக் பண்ணாலும் சரி, நல்ல ஒரு லாபம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பாசிட்டிவாக வந்து இருந்தாங்க. ஒவ்வொரு குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கோடி வந்து லாபம் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு லாபங்க இந்த கம்பெனிக்கு. இவங்க டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹5.25 டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலை. இந்த 2026 இதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதம் ஒரு ஷேருக்கு ₹5.50 டிவிடெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2025 கிட்டத்தட்ட 4 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. 1வது மாதம், 8வது மாதம் 2 தடவையும், 11வது மாதமே இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஷேருக்கு லாஸ்ட் ஒரு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ₹26.50 டிவிடெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ கொடுத்துருக்க டிவிடெண்டை நம்ம வந்து ஆட் பண்ணோம்னா ₹5.25. டிவிடெண்ட் ஈல்டை பொறுத்தவரைக்கும் கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது 5.5% டிவிடெண்ட் ஈல்டு சூப்பரான ஒரு டீசென்டான டிவிடெண்ட் ஈல்டு. என்ன இப்போதைக்கு வந்து பார்த்தோன்னா கோல் வந்து நம்ம நிறைய வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் போக போக நம்ம வந்து பார்த்தோன்னா க்ரீன் எனர்ஜி தான் மாறிட்டு இருக்கோம். அதாவது நேச்சுரல் கேஸுக்கும் சோலார், விண்டு,
எனர்ஜிக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். அதனால இந்த கோல் இண்டியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் வரும். இப்போதைக்கு அடுத்த ஒரு 10 to 15 வருஷத்துக்குலாம் ப்ராப்ளம் கிடையாதுங்க. கோல் வந்து கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிட்டே தான் இருப்போம். அதுக்கு மாற்றா வேற ஒரு எரிசக்தி கிடைக்கிற வரைக்கும் வந்து பார்த்தோன்னா கோல் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் அடுத்த ஒரு 10 to 15 வருஷத்துக்கு இந்த கம்பெனி பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு வந்து பிரச்சனை வரும். இல்லை நம்ம முதலீடு பண்ணும்போது அடுத்த ஒரு 10 to 15 வருஷத்தில் நம்ம வந்து யோசிச்சு முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை விட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஸ்டாக்கை நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா கோல் வந்து நம்மளுக்கு தெரியும், கோல் வந்து பூமியில் ஓரளவுக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ல இருந்து வேற ஒரு எரிசக்திக்கு மாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இந்த கம்பெனியில் நெகட்டிவாக வந்து இருக்கும். அடுத்தது ஜிஆர்ஏசி கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங் கம்பெனியாக இருக்காங்க. இந்த கம்பெனி இந்தியன் டிஃபென்ஸுக்கு தேவையான ஷிப் பில்டிங் தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க ப்ராடக்ட் வந்து பார்த்தோன்னா இந்தியன் நேவிக்கு இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்பெனியாக வார்ஷிப்பை வந்து ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100 வார்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்கும் இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 100 வார்ஷிப்புக்கு மேலே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு அதிகப்படியான ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஷிப் பில்டிங்கில் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து கொடுத்துட்ருக்கோம். டிஃபென்ஸுக்கு தேவையான நிறைய எக்யூப்மெண்ட் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு தான் நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதனால நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் கம்பெனி எல்லாமே நிறைய ஆர்டர் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய லாபம் அப்படிங்கிறது நம்ம இந்தியன் கம்பெனிக்கு வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத்தில் தான் இப்போ லாஸ்ட்டு ஒரு 4-5 வருஷமாகவே இருந்துகிட்டு இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் 3029 ரூபாய்க்கு வந்து ரிட் ஆகிட்டு இருக்கு. இவங்க ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க, சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் காலையில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14% வந்து பாசிட்டிவ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டாங்க. மார்க்கெட் கேப்பு 34,721 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 46 இருக்குது. இண்டஸ்ட்ரி பே ரேஷியோ 64 வந்து இருக்குது. ROCE வந்து பார்த்தீங்கன்னா 43%, ROE 31%, அதேமாதிரி ROIC 31%, OPM 11% வந்திருக்கு. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 1849 ரூபா இருக்குது. பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 0.92 வந்து இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.43% வந்து இருக்குது. அடுத்து டெப்ட் ஈக்விட்டி 0.01, பிரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 13.2 வந்து இருக்குது. இவங்க டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ₹6.70 வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2026 டோட்டலாக வந்து பார்க்கும்போது ஒரு ஷேருக்கு ₹19.60 டிவிடெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பெனிங்க இந்த கம்பெனி. இவங்களோட ரிசல்ட் வந்து தெளிவாக வந்து பார்க்கலாம். மார்ச் 2026 சேல்ஸ் 2119 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 303 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டரில் 171 கோடி நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து பார்க்கும்போது 244 கோடி தான் நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இயர் ஆன் இயர் பார்த்தாலும் சரி, இல்லை குவார்ட்டர் பார்த்தாலும் சரி, நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இந்த மார்ச் குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல ரிசல்ட் தான் லாஸ்ட் 3 வருஷமாக வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போவும் நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் எப்படி லாஸ்ட் 5 வருஷத்தில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா, சேல்ஸ் குரோத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 44%, ப்ராஃபிட் குரோத் வந்து 36%. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ROE, ROIC எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து பாருங்கள், லாஸ்ட் 5 வருஷத்தில் 75%. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட வருஷம் பார்த்தீங்கன்னா 75% இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24% வந்து இருக்குது. சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. இந்த மாதிரி கம்பெனிலாம் எப்போல்லாம் வந்து லோ ப்ரைஸ் வருதோ அதோட ஹையில் இருந்து அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து எப்பயுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மசகான் டெக் ஷிப் பில்டர்ஸ், இவங்க நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து தரப்போகிறாங்க. பார்க்கலாங்க. இப்போதைக்கு அனலிஸ்ட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்மியான ரிசல்ட் தான் வந்து தரப்போகிறாங்க. அதாவது க்ரோத் வந்து கம்மியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 4% காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு. ஏன் அப்படின்னா இதே செக்டார் இருக்கக்கூடிய இந்த ஜிஆர்ஏசி வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதனால இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு மாதத்தில் இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 32% வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கு. இன்றைக்கி ஒரு 4% வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே குறைஞ்சிட்டாங்க. பார்க்கலாம் நாளைக்கு இவங்க ரிசல்ட் வந்து தரப்போகிறாங்க. நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஜிஆர்ஏசி மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு 5 to 10% ஸ்டாக்கோட ப்ரைஸ் நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுவும் மார்க்கெட் டைமில் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்தாங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு லீவாக இருக்கும். அதுக்கப்புறம் திங்கக்கிழமை தான் அதோட ரியாக்ஷன் வந்து தெரியும். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் கம்மியான ரிசல்ட் தான், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ண விட கம்மியாக தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாமல் இவங்க சூப்பரான ரிசல்ட்டும் அதே மாதிரி அடுத்த வருஷத்துக்கான கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா
நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து எதிர்பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி இதை பார்ப்போம். என்கிட்டயே இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 22% வந்து நெகட்டிவில் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்துட்டாங்க. நானும் இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு தான் வாங்கினேன். போன தடவை ரிசல்ட் கொடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போன சேர்த்து கண்டுக்கவே இல்லை, ஆவரேஜ் பண்ணல, ஒன்றுமே பண்ணலை. அப்படியே நெகட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 45,000 போயிருந்தது. எதுவுமே கண்டுக்கல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 இன்னும் பாசில் வந்து இருந்துகிட்ருக்கு. பார்ப்போங்க, நாளைக்கு ரிசல்ட் வச்சு தான் தெரியும். நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5% மேலே 5 to 10% மேலே பாசிட்டிவ் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டாக் முடியும் பார்த்தீங்கன்னா 15% வந்து இன்க்ரீஸ் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது கேஃபின் டெக்னாலஜிஸ். இந்த கம்பெனி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த கம்பெனி வந்து ரிசல்ட் வந்து தரப்போகிறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் என்ன இது விடாமல் இருக்காங்க. இன்றைக்கி சூப்பரான ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வந்து மேலே வந்து இன்க்ரீஸ் ஆகும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அசட் மேனேஜர்ஸ்க்கும் கார்பரேட் இஷ்யூவர்ஸுக்கும் அண்ட் இன்வெஸ்டார் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை சுற்றி தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை ப்ராசஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் கார்பரேட் ஈவெண்ட் எதாவது நடந்துச்சுன்னா, அதாவது ஒரு கம்பெனி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்களோட பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை சுற்றி தான் இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் எந்த அளவுக்கு க்ரோத் ஆகுதோ அந்த அளவுக்கு இந்த கேஃபின் டெக்னாலஜிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரோத் ஆகும். இப்போதைக்கு ரிசல்ட்டு இன்னும் வராமல் இருக்குது. ஆனால் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. இயர் அண்ட் இயர் நம்ம வந்து ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்தோம்னா நல்ல ஒரு குரோத்தில் தான் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1,500 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 980 ரூபாய்க்கு தான் வந்து இருக்குது. ஆவரேஜ் பிஇ ரேஷியோக்கும் கீழே தான் இப்போ இதுக்கு இந்த ஸ்டாக் வந்து இருக்குது. இந்த ரிசல்ட்டை பொறுத்தாங்க மாறும். நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாங்கன்னா நாளைக்கு ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது ஆயில் இந்தியா அண்ட் ஓஎன்ஜிசி. இது 2 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 4-5 மாதமாகவே நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேல் வந்து வார் வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலோட ப்ரைஸ் ரொம்ப கீழே போயிட்டு இருந்தது. அப்போது இந்த 2 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் லோ ப்ரைஸ் வந்தாங்க. அதாவது இவங்க குரூட் ஆயில் பிஸ்னஸில் இருக்கனால எப்போலாம் குரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து கீழே போகுதோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கம்பெனி கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அதேமாதிரி குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும் போது இந்த 2 கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இப்போ எந்த ஒரு கம்பெனி எந்த பிஸ்னஸில் இருக்காங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஈரான் இஸ்ரேல் வார வரப்பே குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து பாருங்கள், இந்த 2 கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிட்டு இருந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கரெக்டாக அந்த நியூஸ் வந்தோடனே அதுக்கு முன்னாடியே இந்த 2 கம்பெனி நம்ம வந்து வாங்கியிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தில் வந்து இருப்போம். அதாவது உங்களுக்கு குரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு உங்களால் அனலைஸ் பண்ண முடிஞ்சால் தான் வந்து வாங்கணும். அது இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நியூஸை பார்த்து மட்டும் நான் வாங்கிட்டு இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி மாட்டிக்காதீங்க. எதாக இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ஓனாக டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கில் இருக்கணும். இல்லை இப்போ யூடியூப் வாட்ஸ்அப்பில் யாராவது எதாவது சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாக் வந்து வாங்கக்கூடாது. இது 2 கம்பெனியும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு டீசெண்டான ஒரு டிவிடெண்ட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. பார்க்கலாம், இப்போதைக்கு குரூட் ஆயிலோட ப்ரைஸ் அதிகமாக இந்த 2 கம்பெனிக்கு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா இவங்க தான் குரூட் ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும். என்ன இந்த பாரத் பெட்ரோலியம் ஐஓசிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். அது பாரத் பெட்ரோலியமாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க வந்து ரிஃபைனரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அதிகமான லாபம் வந்து கிடைக்கும். குரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலுமே ஐஓசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கீழே தான் இருந்துகிட்டு இருக்கு. அடுத்தது ஆர்யூசி லிமிடெட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டரில் வந்து இருக்காங்க. பவர் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் 364 ரூபாய்க்கு இந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 5 வருஷத்தில் 279% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பவர் செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான க்ரோத்தில் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பவர், அதாவது நம்ம கரண்ட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் போக போக அதிகமான கரண்ட் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அதனால் இந்த கம்பெனி க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க வந்து ஃபைனான்ஸ் தரனால எந்த அளவுக்கு பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய கம்பெனிலாம் வந்து லோன் வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து இருக்கும். மார்க்கெட் கேப் 95,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பே ரேஷியோ 5.92 வந்து இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பே ரேஷியோ 20 வந்து இருக்குது. புக் வேல்யூ பாருங்கள் 323. டிவிடெண்ட் ஈல்டு 4.96%. கிட்டத்தட்ட 5% பக்கத்தில் இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு ROC 9%, ROI 20%, ROIC 9.71%, OPM 95% வந்து இருக்குது. இன்டென்சிவ் வந்து பார்க்கும்போது 613 வந்து இருக்குது. பிஜி ரேஷியோ 0.44 இருக்காங்க. டிவிடெண்ட் பே ரேஷியோ வெறும் 30% தான். அதாவது டிவிடெண்ட் பே ரேஷியோ 30% இருக்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு 5%னா இன்னமும் அந்த 30%, 40%, 50% அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் பே ரேஷியோ இந்த கம்பெனியை இன்க்ரீஸ் பண்ணும்போது டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். டெப்ட் ஈக்விட்டி 6ல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படிங்கிறனால டெப்ட் ஈக்விட்டி 6 அப்படிங்கிறது நார்மல் தான். ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1ல் வந்து இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ சூப்பரான ஒரு ரேஷியோ. இந்த ஸ்டாக்கோட லாஸ்ட் 10 வருஷத்து சேல்ஸ் growth வந்து 9% இருக்குது. ப்ராஃபிட் growth வந்து 11% வந்து இருக்குது. இந்த கம்பெனி சேல்ஸ் growth, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. லாஸ்ட் 10 வருஷத்தில் 19%. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட
வருஷம் 19% ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 20% இருக்குது. ப்ளஸ் இந்த டிவிடெண்ட் ஈல்டு 5% வந்து சேர்த்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டு ப்ளஸ் ₹1.55 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணலை. அதுவும் இல்லாமல் டோட்டலாக வந்து லாஸ்ட் ஒரு வருஷத்தில் வந்து பார்க்கும்போது ₹18.55 ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஒரு டிவிடெண்ட்டுங்க. வருஷத்துக்கு வந்து பாருங்கள் 5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2025 2வது மாதம் 3வது மாதம் 8வது மாதம் 2 தடவையும் 10வது மாதம் டிவிடெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2026 2வது மாதம் ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்தாங்க. 3வது மாதம் ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த டிவிடெண்ட் இந்த ₹1.55 வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. மேபி இது 5வது மாதம் இல்லைனா 6வது மாதம் கூட வரலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். போனஸை பொறுத்த வரைக்கும் 2014 ஒரு தடவை போனஸ் கொடுத்தாங்க. 2022 ஒரு தடவை போனஸ் கொடுத்தாங்க. ஆனால் லாஸ்ட் 10 வருஷத்து ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ரிட்டர்னாகவே இருக்குது. போனஸும் கிடச்சிருக்கு. டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியில் நம்ம லாங் டர்மில் ஹோல்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிகமான ரிட்டர்ன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சூப்பரான ஒரு கம்பெனி. அடுத்தது பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா லிமிடெட். இந்த பேங்க்கை பற்றி நம்மளுக்கு தெரியுங்க. ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி கூட நம்ம வந்து ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருவோம். அப்போலேருந்து இன்னமும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எஃப்ஐ வந்து அதிகமாக வாங்கிக்கிட்டே இருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் ₹79 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 61,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 8.64 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 7.86 வந்து இருக்குது. புக் வேல்யூ ₹43. டிவிடெண்ட் ஈல்டு 1.90%, ROC 6%, ROE 22%, ROIC 6%, OPM 68% இருக்குது. பேங்க் அப்படிங்கிறனால இந்த பர்சன்டேஜ்லாம் இவ்வளோ தாங்க இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 113 இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள் வெறும் 79 தான் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.22 வந்திருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 11 வந்து இருக்குது. இந்த டெப்ட் ஈக்விட்டி 11 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பேங்க் அப்படினால ஒரு 7 to 8 இருக்கும். 11 அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 1.83 வந்து இருக்காங்க. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பாருங்கள். மார்ச் 2026 ப்ரொமோட்டர்ட்ட 73.60%, எஃப்ஐட் வந்து பாருங்கள் 5.55% வந்து இருந்திருக்கு. இதுவே மார்ச் 2025 அதாவது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1.72% தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 5% வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஐடி வந்து 13.9% வந்து இருக்குது. ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வெறும் 6.9% ஷேர் தான் வந்து இருக்குது. அதாவது இப்போ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ட் வந்து பாருங்கள் இந்த 2023 90% ஷேர் அவங்ககிட்ட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ஷேர் ஹோல்டிங் வந்து குறைச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம ரூல்ஸ் படி கிட்டத்தட்ட ப்ரொமோட்டர்கிட்ட வந்து 75% கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் ஹோல்டிங் வந்து குறைக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து குறைச்சிருக்காங்க. இருந்தாலும் அது வந்து ரீட்டைல் பீப்பிள் அதிகமாக வாங்காமல் எஃப்ஐடியை வந்து வாங்கியிருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இதனால தாங்க இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் இந்த ஸ்டாக் வந்து பாருங்கள் இன்டென்சிக் வேல்யூ ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து எஃப்ஐடி வந்து அதிகமாக வாங்குறது கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக இருக்கும். பார்க்கலாம். அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தாங்க இருந்துச்சு. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.